இயேசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி மே மாத மடல் 2025. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, நித்தியமாய் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்படத்தக்கவராகிய பிதாவாகிய தேவனுக்கு சகல மகிமையும் செலுத்தி, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனை சுதனென்றும் மரித்தோர்ந்தில் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பில் இம்மடல் இந்நற்செய்தியை தருகின்றது. ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என அநேகர் ஆசைப்பட்டாலும் விரலால் எண்ணக்கூடியவர்களே 100 வயதையும் கடந்து உயிர் வாழும் பாக்கியத்தை அடைகின்றனர். இவ்வுலகில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ வேண்டிய காலம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காலத்துக்கு முன்னே பொல்லாங்கானவனின் தூண்டுதலால் சிலர் தங்களையே மாய்த்துக் கொள்வது பரிதாபமே. ஆண்டவராகிய இயேசு மரணத்தை வென்று உயிர்த்து எழும்புவதற்காகவே பிறந்தார் என்பதை பல முறை தம் சீடர்களிடம் தெரிவித்திருந்தார். மாற்கு 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர் ஏன் தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் யூதர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். தமது சரீரத்தை பற்றியே அவர் பேசுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாததினால் தக்க தருணம் பார்த்திருந்து அவரை குற்றவாளியாக்கி கோரச் சிலுவை மரணம் என்கிற நியாய தீர்ப்புக்குட்படுத்தி பழி தீர்த்து கொண்டார்கள். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற நம் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடே எழுப்பினார். அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று பவுல் ஜனங்களிடம் சாட்சி கொடுக்கிறார். உலக மாந்தர் பாவத்தில் கட்டுண்டு கிடப்பதால் அதன் வல்லமையானது நித்திய மரணம் என்கின்ற ஆக்கினைக்குட்படுத்தி மனித சரீரம் நித்திய வாழ்வடைவதற்காக உயிர் பெற்றெழும்பும் வல்லமையை இழக்கச் செய்கின்றது. ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பே அவருடைய பிறப்பை, பாடுகளை, உயிர்ப்பை முன்னறிவித்த தேவ நீதியை கடைபிடித்து வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் மரித்து போய் மரணம் என்கின்ற சாத்தானின் கட்டுக்குள் கட்டப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதாளத்தின் திறவுகோலும் சாத்தான் வசம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தையோ மரணம் தடுத்து வைக்க முடியவில்லை. 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினால் அச்சாப நிலை மாற்றியமைக்கப்பட்டது. வெளிப்படுத்திய விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு மார்த்தாளிடம் யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற உறுதிமொழியை கொடுத்தார். எனவேதான் எமக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. அன்புள்ள பிதாவாகிய தேவன் மானிடரை நேசிக்கிறார். அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்று பவுல் ஜனங்களுக்கு விளக்கி கூறினார். ஆம், அவ்வுயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது. இவ்வல்லமைக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்பானவர்களே, நம்மை படைத்த தேவனை அறிந்திருக்கிறோமா? நாம் பாதை அறியாது பயணிக்காத படிக்கு தம் நல்வழிகளை காண்பித்திருக்கிறாரே. தேவகுமாரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அவருக்குள் கிரியை செய்த தேவ ஆவி எம்மையும் எம் வாழ்நாள் முழுவதும் நடத்தும். ஆண்டவர் மரித்த பின்பு அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழும்பி அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நீண்ட காலமாக தன் பிள்ளையின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தகப்பன் எதிர்பாராத விதமாக தூரத்திலே வரும் தன் மகனுடைய சத்தத்தை கேட்டால் ஏற்படும் மற்றற்ற மகிழ்ச்சியை போலவே அவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வருகையின் சத்தம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதுமல்லாமல் அவர்களின் சரீர
சரீரங்களை மறுரூபமாக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏனெனில் ஆண்டவராம் யெஷுவா இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தபடியால் இது சாத்தியமாகிறது. அன்பான நண்பர்களே, மனிதர்களாகிய நாம் பரிசுத்த தேவனை கிட்டி சேர எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள். நம் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று கேட்போமா? என் வாழ்க்கை பரிசுத்த தேவனுக்கு முன்பாக சீர்படுத்த வேண்டும். சாத்தான் மனிதர்களின் மனக்கண்களை கிறிஸ்துவின் மெய்யான நற்செய்தி விளங்காதபடி மறைத்து அல்லது கொச்சைப்படுத்தி பல தந்திரோபாயங்களால் மரித்த நிலைக்கு தள்ளிவிட்டான். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொறிந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் மனம் திரும்பி பாவத்தை அவரிடம் அறிக்கையிட்டு என்னை மன்னியும் என்று கேட்போமா? எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வசனத்தின்படி தேவனின் கிருபையை பெறுவோம். நம்மை நாம் தாழ்த்தி இரட்சகர் யெஷுவா இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை குணமாக்கும், காயங்கட்டும், விடுதலையை, நம்பிக்கையை தரும், போராட்ட வாழ்விலிருந்து மேற்கொள்ளும் பலனை தரும், நித்திய வாழ்வையும் உறுதி செய்கிறது. தம் சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்ட அவருடைய நீதியின் வழிகளை பின்பற்றும் போது சத்துருவை மேற்கொள்ள செய்வார். இந்நற்செய்தி உங்களை சிந்திக்க வைக்கவும் நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேரவும் அவருடைய மிகுந்த இரக்கம் உங்களுக்கு கிடைக்கவும் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக தொடர்ந்தும் ஜெபித்து வருகிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் யெஷுவாவின் மனவாட்டி சபை.